மாலுக்கு போனாலும் சரி, பீச்சுக்கு போனாலும் சரி, இல்லை பஜாருக்கு போனாலும் சரி, இன்றைக்கி மக்கள் அரைகுறை ஆடையில் பார்க்க முடியுது, தெருவில் டான்ஸ் ஆட பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ஓவர் எக்ஸைட்டடாக மியூசிக்ஸை வந்து கேட்டுட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்குள்ளே இருக்கிற நாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெக்கம் குறைஞ்சதுனால தான் வரக்கூடிய வெளிப்பாடுன்னு ஈஸ்டர்ன் சயின்ஸ் சொல்லுது. ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, வெட்கம் அப்படின்றது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி, ஈமானுடைய ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. வெட்கம் குறைய குறைய நம்ம உடலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைச்சூடு அதிகமாகும். தலைச்சூடு அதிகமாகிறதுனால அவங்களுக்கு ஆடை குறையிறது பெரிய ஒரு அம்சமாக தெரியாது. தெருவில் டான்ஸ் ஆடுறது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெருவில் டான்ஸ் ஆடணும்னு வச்சுங்களேன், உடனே மேலே தட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியே பார்த்து ரசிக்கிறோம். இன்றைக்கி அதே நேரத்தில் பேச்சு அதிகமாக இருக்கும், வீணான பேச்சு, எக்ஸைட்மெண்ட் டாக், ஓவர் எக்ஸைட்டட் டாக் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். நைட்டில் தூக்கம் வராது, ஜாஸ்தி மண்டையில் சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பரபரன்னு சுற்றிட்டு இருப்பான். இதுக்கு பேர் ரெஸ்ட்லெஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் காமெடி, ஃபிலிமு, எக்ஸைட்மெண்ட்டு, ஓவர் ஹைப்பர் மியூசிக்கு இதெல்லாம் விரும்பும் அந்த ஃபயர் எக்ஸஸ் குவாலிட்டி. அப்போ நாணம் குறைய 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 சைத்தானை தூக்கி தலையில் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். அதனால் பிள்ளைகளுக்கு ஈமான்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளங்க. அதே நேரத்தில் வெட்கம் அதிகமாக அதிகமாக உடலில் ஒரு நோய் குறையுன்றதையும் சொல்லி கொடுத்து வளங்க இன்ஷா அல்லாஹ்.